வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுகிட்டாலே போதும். உங்க வீட்டுல பெட்டி பெட்டியா பணம் சேர ஆரம்பிக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. ஒவ்வொரு மாசத்திலையும் வளர்பிறை அஷ்டமி திதி, தேய்பிறை அஷ்டமி திதின்னு சொல்லி 2 அஷ்டமி திதி வரும். இதுல இந்த வளர்பிறை அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் இந்த வளர்பிறை அஷ்டமி திதி உகந்த நாளா நமக்கு இருக்கு. இப்படி அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கு உகந்த வளர்பிறை அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அற்புதமான பலன்களை இந்த நாள் நமக்கு அள்ளி கொடுக்கும். அந்த வகையில நம்ம சேனல்ல இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், அதாவது சாவியை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய வீடியோல இருக்கிற அந்த சாவி பரிகாரத்தோட சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பரிகாரத்தை கூட நீங்க செய்யலாம். நம்ம சேனல்ல எப்பயும் சொல்ற மாதிரி செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கையில நாம எழுத வேண்டிய ஒரு சிம்பலை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த சிம்பலை எந்த நேரத்துல நாம பயன்படுத்தணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த சிம்பலை உங்க கையில இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க வரைஞ்சுக்கலாம். அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் நீங்க வரைஞ்சுக்கலாம். இதுல நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்பயுமே நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பெஸ்டான டைமிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் பெஸ்டான டைம். ஏன்னா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல நேரடியா ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம ஆழ் மனசை ரீப்ரோகிராம் செய்யக்கூடிய சக்தி அந்த டைமுக்கு இருக்கு. நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம ஈர்க்க ஆரம்பிப்போம். அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதனால நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உடனடியா உங்களுக்கு ஏற்படும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால கையில எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அடுத்ததா நாம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனை இந்த சிகப்பு நிறம் வேகப்படுத்தி கொடுக்கும். நம்ம மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணோம்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு இந்த ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க மொபைல் போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு டிவி சத்தம் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க.
இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. முழு நம்பிக்கையோடையும் உணர்வு பூர்வமாவும் நாம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு நமக்கு உடனடியா பலன்கள் கிடைக்கும். இந்த டைம்ல பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அதாவது எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், கொடுத்த பணம் திரும்பி வரணும், அடகு வச்ச நகையை மீட்கணும், வீண் வரைய செலவுகள் குறையணும், இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வீண் வரைய செலவுகளும் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை நீங்க செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க. வலது கை பழக்கம் இருக்கிறவங்க, அதாவது ரைட் ஹேண்டட் பர்சனா இருந்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட்ல, இடது கையில வரைஞ்சுக்கோங்க. நீங்க லெப்ட் ஹேண்டட் பர்சனா இருந்தீங்கன்னா, அதாவது இடது கை பழக்கம் உடையவரா இருந்தா வலது கையில ரைட் ஹேண்ட்ல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அந்த சிம்பல் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். இது மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சிம்பல்னே சொல்லலாம். நம்ம சேனல்ல நிறைய சிம்பல்ஸ நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலையும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ உங்க கையில உள்ளங்கை ஃபுல்லா பெரிய சைஸ்ல இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. நான் ஸ்கிரீன்ல இப்ப காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரியே நீங்க வரைஞ்சுக்கோங்க. சின்னதா வரைய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கை நிறைய இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. மத்தவங்க என்ன வரைஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க கிட்ட வேற ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ கேட்டாங்கன்னா வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்க சமாளிச்சுக்கோங்க. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சிம்பலை உங்க கையில வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. மத்தவங்களும் இது என்னன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதனால இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி உங்க கை ஃபுல்லா இந்த சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க கண்ணால இந்த சிம்பலை பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொல்ற ஸ்விட்ச் வேர்டை 8 நிமிஷம் 8 மினிட்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் பி அலோ, கவுண்ட் பி, கவுண்ட் பி. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ல பாத்தீங்கன்னா 3 முறை கவுண்ட் பிங்கிற 2 வார்த்தையும் ரிப்பீட் ஆயிருக்கும். இப்ப நான் எப்படி கொடுத்திருக்கிறேனோ அதே மாதிரி நீங்க சொல்லுங்க. உங்க மொபைல் போன்ல நீங்க 8 நிமிஷத்துக்கு கரெக்டா அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அலாம் கிளாக்ல கூட அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு 8 நிமிஷத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது பணம் உங்களை தேடி வந்தா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த உணர்ச்சிகளை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து நீங்க உங்க கையில வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சிம்பலை பார்த்துக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பல் எவ்வளவு நேரம் நம்ம கையில இருக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கிறீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா உங்க கையில இது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு எப்பயும் உங்க முகத்தை கழுவும் போது கூட சேர்த்து கையில இருக்கக்கூடிய இந்த சிம்பலையும் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டே டைம்ல இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு உங்க கைய நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுல வேலை செய்யும் போது இந்த சிம்பல் அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. நீங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இதுவே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைஞ்சு உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.